யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த போலீஸ் பிரஜா குழுக்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் நிகழ்வு. தூய்மையான இலங்கை அனுரபால் இராணுவத்தினருக்கு வழங்கப்பட்ட அதிரடி உத்தரவு. இலங்கை ஊடகங்களுடன் உறவை பலப்படுத்த எதிர்பார்க்கும் சீன ஊடகம். வியாழேந்திரன் வீட்டின் முன் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மறு அறிவித்தல் வரை நாடளாவிய ரீதியில் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள். ஜூலிசங் மனோகணேசன் இடையே விசேட சந்திப்பு. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் எடுக்கப்பட்ட முடிவு. அமெரிக்காவில் பசிலுக்கு பாரிய சொத்துக்கள், சிஐடியில் வாக்குமூலம் அளித்த பிமல் வீரவன்ச. யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த போலீஸ் பிரஜா குழுக்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் நிகழ்வு நேற்று காலை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோர் கலந்து கொண்டு யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த போலீஸ் பிரிவுகளின் கீழ் உள்ள பிரஜா குழுக்களை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் விளக்கம் அளித்தனர். සියලු දෙනා එක්ක ජීවත් වෙන්න තමගේ අභිප්‍රාය පළ කරලා තියෙනවා ජනමාර්ගය. அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு தெளிவாக விளங்குகிறது, அனைத்து மக்களும் இன மத மொழி பேதமற்ற ஒரு இலங்கையில் ஒரே தாயின் பிள்ளைகளைப் போல வாழ வேண்டும் என்ற நோக்கோடு அனைவரும் செயல்படுவதை இந்த தேர்தலில் இடம்பெற்ற இந்த காரியங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். இலங்கை இராணுவத்தினால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மற்றும் புலனாய்வு கண்காணிப்பு கடமைகள் மேலும் விரிவுபடுத்துமாறு பாதுகாப்பு படை தளபதி மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுகுமாரினால் முன்வைக்கப்பட்ட தூய்மையான இலங்கை வேலை திட்டத்துக்கு அமைவாக இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கை போலீசாரின் விசேட சுற்றிவளைப்பின் கீழ் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 370 வழக்குகளில் 481 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது கிட்டத்தட்ட 3570 கிலோ கஞ்சா, 1040 கிலோ கேரள கஞ்சா, 11 கிலோ ஐஸ் மற்றும் 61 கிலோ ஹெரோயின் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. அத்துடன் குஸ் மற்றும் ஹாசிஸ் போதைப் பொருட்களுடன் இதன்போது கைப்பற்றப்பட்டதோடு சுமார் 850 லிட்டர் சட்டவிரோத உள்நாட்டு மதுபானம் மற்றும் 15,000 லிட்டர் கோடா மற்றும் 68 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 7,340 கிலோ பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டதோடு 17,000 சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக இலங்கை ஊடகங்கள் மற்றும் சிந்தனையாளர்களுடன் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த சின்ஹா செய்தி நிறுவனம் எதிர்பார்ப்பதாக நிறுவனத்தின் தலைவர் புஹ்வா தெரிவித்துள்ளார். சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெயசிங்கவை பீஜிங்கில் சந்தித்த போது புஹ்வா இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். உலக ஊடக உச்சி மாநாடு போன்ற பலதரப்பு வழிமுறைகள் மூலம் 2 நாடுகளின் ஊடகங்கள் மற்றும் சிந்தனையாளர்களிடையே மேம்பட்ட தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இரு தரப்பினரும் இந்த சந்திப்பின் போது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முட்கொம்பன் கிராமத்துக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரியும் தமது பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு கோரியும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் பிரதேச பொது அமைப்புகளால் நேற்றைய தினம் பகல் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முட்கொம்பன், அரசபுரம், செக்காலை, நேரடம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கான போக்குவரத்து வசதியின்மை மற்றும் குறித்த கிராமத்துக்கான பிரதான வீதி புனரமைக்கப்படாமை என்பனவற்றை கண்டித்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் வீட்டில் கடந்த 2021 இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அமைச்சரின் வாகன சாரதி ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் வீட்டுக்கு முன்னால் அமைச்சரின் மெய்ப்பாதுகாப்பு உத்தியோகத்தர் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 28 வயதுடைய பாலேந்திரன் என்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மெய்ப்பாதுகாப்பு உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளான கமலதாஸ், சுதர்சன் ஆகியோர் இந்த கொலை தொடர்பாக போலீசார் உரிய விசாரணை நடாத்தவில்லை என தொடர்ந்து ஆட்சேபித்து வந்ததுடன்
உயிரிழந்தவரின் பெற்றோரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்றுமாறு சட்டத்தரணி ஊடாக கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் குறித்த விசாரணையை கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வந்த நிலையில் அமைச்சரின் வாகன சாரதியான தம்பான் என்று அழைக்கப்படும் தனுசன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் கொலை குற்றத்தின் அடிப்படையில் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். இவர் கைது செய்யப்பட்டவரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை குற்றத்தடுப்பு பிரிவினர் முன் நகர்வு பத்திரம் தாக்கல் செய்து முன்னிலைப்படுத்தியதை அடுத்து வழக்கு விசாரணை எடுத்துக்கொண்ட நீதவான் அவரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாட்டை பேணி உயிர்களை பாதுகாக்கும் முகமாக வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரை அனைத்து போலீஸ் பிரிவுகளிலும் குறித்த நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார். வீதிகளில் மேற்கொள்ளப்படும் இந்த முன்முயற்சியானது புதிய அரசாங்கத்தின் கொள்கையான ஒரு செழிப்பான தேசம், ஒரு அழகிய வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்தப்படும் தூய்மையான இலங்கை திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி வாகனங்கள் பல்வேறு வண்ணங்கள், கூடுதலாக ஒளிரும் விளக்குகள், சட்டவிரோத மாற்றங்கள், உரத்த ஒளி எழுப்பும் ஒலிப்பான்கள், அதிக ஒளி எழுப்பும் சைலன்சர்கள் மற்றும் விபத்துக்களுக்கு பங்களிக்கக்கூடிய கூடுதல் பாகங்கள் என்பவை தொடர்பில் கவனம் செலுத்தப்படும். இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கும் வகையில் ஒவ்வொரு போலீஸ் பிரிவிலும் தினமும் 3 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறை 2 போக்குவரத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு விவகாரம் அதிகார பகிர்வு விடயம் தொடர்பில் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கலந்துரையாடியுள்ளார். கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவரின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மேலும் இனப்பிரச்சினை தீர்வுக்கான நகர்வு, அதிகார பகிர்வு, மலேக பெருந்தோட்ட காணி உரிமை, சட்டத்தின் ஆட்சி, பொருளாதார சவால்கள், சர்வதேச நாணய நிதியம் ஆகிய தலைப்புகளில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மன்னார் பகுதியில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் என மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதோடு குறித்த அறிவிப்பை ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சரும் மானோபாலி சமரசிங்க விடுத்துள்ளார். மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் மன்னார் பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. குறித்த கூட்டத்தில் மன்னார் தொடருந்து போக்குவரத்து சேவைகள், திண்மக் கழிவு அகற்றுதலில் உள்ள சிக்கல்கள், காற்றாலை மின்சார திட்டம் மற்றும் கனியவள மணல் அகழ்வு போன்ற பிரச்சினைகள் விவாதிக்கப்பட்டது. இதன்போது சபையில் சலசலப்பு ஏற்பட்டது. இலங்கை மின்சார சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த காற்றாலை திட்டத்தினை விளக்குவதற்கு அத்திட்டத்தின் முகாமையாளர் முயன்ற போது கிராம மட்ட பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து பாரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதன்போது காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர், மக்கள் விரும்பாத ஒரு செயற்பாட்டினை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது. எனவே இந்த திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த காற்றாலை திட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் பூர்த்தி செய்துள்ள நிலையில் இந்த அரசாங்கத்தை மிகவும் தோல்வியடைந்த அரசாங்கமாக மக்கள் பார்க்க ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளருமான கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். இதுவரை அரசாங்கமும் ஜனாதிபதியும் 100 நாட்களை நிறைவு செய்துள்ளனர். 100 நாட்களுக்குள் மிகவும் தோல்வியடைந்த அரசாக இந்த அரசாங்கத்தை மக்கள் பார்க்க ஆரம்பித்துள்ளனர். ஒருபுறம் 24 மணி நேரத்தில் மக்களுக்கு ஒரு பேனாவால் விரைவாக நிவாரணம் வழங்குவது எப்படி என்று தேர்தல் மேடைகளில் தொடர்ந்து கூறப்பட்டது. மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அநியாய வரிகளை எவ்வாறு அகற்றுவது என்பது குறித்து தொடர்ந்து உரையாற்றினார். கால வரையறைந்து எண்ணெய் விலையை குறைப்பது எப்படி என்பதை விளக்கி பேசினார். அநியாய வரிகள் மற்றும் சுரண்டல் கமிஷன்களை அகற்றி குறைந்த விலையில் எரிபொருள் கொடுப்பது எப்படி என்பதை மக்களுக்கு செய்து காட்டினார். மின் கட்டணத்தை எவ்வாறு குறைப்பது என ஜனாதிபதியும் அமைச்சர்களும் கணக்கிட்டு மக்களுக்கு விளக்கம் அளித்து இந்த தொகைக்கு விலை குறைக்கப்படும், இப்படியெல்லாம் 100 நாட்களில் எப்படி செய்வது என்பதுதான் தேர்தல் மேடைகளில் பேசப்பட்டது. ஆனால் 10 நாட்கள் கடந்தும் 3/2 பங்குக்கு மேல் அதிகாரம் இருந்தும் அந்த பணியை இந்த அரசு செய்யவில்லை. 3/2 பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் சிறுபான்மை அரசாங்கமாக இருந்த நல்லாட்சி அரசாங்கம் 100 நாட்களுக்குள் எவ்வளவோ வேலைகளை செய்தது என்பதை அரசாங்கத்துக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். நல்லாட்சி அரசாங்கத்தினால் அரச ஊழியர்களின் சம்பளத்தை 100 நாட்களுக்குள் 10,000 ரூபாவால் அதிகரிக்க முடிந்தது. 100 நாட்களுக்குள் நல்லாட்சி அரசாங்கத்தால் எரிபொருள் விலை குறைப்பு வாக்குறுதியை நிறைவேற்ற முடிந்தது. மின் கட்டணத்தை கணிசமான அளவு குறைத்து சலுகைகள் கொடுக்க முடிந்தது. நல்லாட்சி அரசாங்கத்தினால் பல அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடிந்தது. சிறுபான்மை அரசாங்கம் என்ற வகையில் 100 நாட்களுக்குள் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு
பாராளுமன்றத்திடம் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தகவல் அறியும் சட்டம் போன்ற சட்டங்கள் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டன. சுயாதீன ஆணைக்குழுக்களை பலப்படுத்துவதற்கான பல நடவடிக்கைகள் நல்லாட்சி அரசாங்கம் 100 நாட்களுக்குள் முன்னெடுத்து செயற்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு அமெரிக்காவில் பாரிய அளவிலான சொத்துக்கள் உள்ளன. அவை தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் மேலும் தகவலை வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்து கடந்த காலத்தில் விமல் வீரவன்ச வெளியிட்ட கருத்து தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு நேற்று வெள்ளிக்கிழமை அவரிடம் வாக்குமூலம் பெற்றது. வாக்குமூலம் அளித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பசில் ராஜபக்சவுக்கு அமெரிக்காவில் இருக்கும் சொத்துக்கள் தொடர்பில் நான் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் குறித்து வாக்குமூலம் ஒன்றை பெற வேண்டும் என குற்றப்புலனாய்வு பிரிவு அழைத்தது. என்னிடமுள்ள தகவல்களை அவர்களிடம் வழங்கியுள்ளேன். அமெரிக்காவில் எந்தவொரு பணியும் புரியாத பசில் ராஜபக்சவுக்கு எவ்வாறு அங்கு பாரிய அளவிலான சொத்துக்கள் இருக்க முடியும்? அவரது மகன் மற்றும் உறவினர்கள் சிலரது பெயரில் சொத்துக்கள் உள்ளன. இந்த அரசாங்கம் உண்மையான ஊழல் மோசடியாளர்கள் குறித்து விசாரணை செய்வதற்கு எமக்கு தெரியவில்லை. தற்போது பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் தகவல்களை பெற்றுள்ளனர். அவர் இரட்டை குடியுரிமை கொண்டவர் என்பதால் விசாரணைகள் துரிதமாக ஆரம்பிக்க முடியும். அந்த விடயத்தில் அரசாங்கம் உண்மையான விசாரணைகளை ஆரம்பித்தால் எம்மிடம் மேலதிக தகவல்கள் இருந்தால் அதனை வழங்க முடியும் என தெரிவித்துள்ளார்.